அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கலாம். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பேசணும், சபைக்கு நான் என்ன பேசணும்னு கேட்டப்போ ஆண்டவர் சபைக்கு சொன்ன வார்த்தையை திரும்ப உங்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 6வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சபையாகிய நமக்கு சொல்லுகிறதை, எனக்கு காதுகள் இருக்கு பிரதர், 2 பக்கம் பாருங்க, நல்ல காது இருக்கு. ஆமேன். அந்த காது இல்லை, இந்த காது. ஆமேன். அல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். வாசிங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள். பிலதெல்பியா சபையே, திருச்சியில குறிஞ்சி நகர்ல இருக்கிற பெத்தேல் ஏஜி சபையே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். உன் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உன் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்ன கிரியை? வாசிங்க தொடர்ந்து. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். அவருடைய கிரியை என்ன கிரியை? அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கொஞ்சம் தான் பலன் இருக்குது, நீ என் நாமத்தை ஆனாலும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. அல்லேலூயா. இங்கே பிலதெல்பியா சபையினுடைய கிரியையை ஆண்டவர் சொல்லுகிறார். என்னப்பா செஞ்சீங்க? கிரியைன்னா என்னமோ நினைச்சிடக்கூடாது, நாம செய்யற காரியம். ஆமென். நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவருக்காக நம்ம எப்படி நிற்கிறோம், ஆண்டவருக்காக நாங்கள் என்ன செஞ்சோம். ஆமென். பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். என்ன செஞ்சீங்க அப்படின்னா, கொஞ்சம்தான் பலன் இருந்தது, ஆனாலும் அவரை மறுதலியாமல் ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பலன் இருக்கும்போது ஸ்ட்ராங்கா நிற்கலாங்க. ஆமென். நிறைய பலன் இருக்கும்போது எத்தனை அடி அடித்தாலும் தாங்கிக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு தாங்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க? பலன் இருக்கு. ஆனால் இங்கே ஒரு அடிக்கே நம்மளால் நிற்க முடியாது. அவ்வளோதான் நம்மளுடைய பலன். எவ்வளோதான் பலன்? அல்லேலூயா. ஒரு அடி அடித்தாலே நம்ம என்ன ஆகிடுவோம்? சுருண்டு விழுந்துடுவோம். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் அவ்வளோதான் பலன் இருக்குது. ஆனாலும் கர்த்தருக்காக நான் எதையும் தாங்கிக் கொள்ள, சகித்து கொள்ள என்ன நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி உறுதியாய் நிலைத்து நின்றதுனாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல 6 அடி உயரமுள்ள நல்ல வாட்ட சாட்டமான ஆளாக இருந்தால் எத்தனை அடி அடித்தாலும் தாங்கிக்கலாம். ஆமென். எனக்கு தெரிஞ்ச 2-3 தம்பிங்க எங்கள் சபையில் இருக்கிறாங்க. சுவிசேஷம் சொல்ல போவாங்க, ட்ராக்ஸ் கொடுக்க போவாங்க. எங்கள் நாங்கள் இருக்கிற பகுதியில் இருக்கிற மற்ற இடத்துக்குலாம் காஸ்பல் சொல்கிறதுக்கு ட்ராக்ஸ் கொடுக்கறது போவாங்க. அப்போது அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே இந்த சீக்கு வந்த கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் இருப்பான். நான் அவனை பார்த்து கேட்பேன், டேய் அவனுக்கு 2 பேரையும் அடித்தா தாங்கிப்பானுங்க, இல்லைன்னா ஓடி கூட வந்துடுவானுங்க. ஏன்னா அவனுக்கு பலன் இருக்கு. உன்னால் ஓடவும் முடியாது, இருந்து அடி வாங்கவும் முடியாது. எப்படா தைரியமாக போகிற? அவன் சொல்லுவான், அண்ணா ஏசப்பா நமக்காக எவ்வளோ அடி வாங்கினார்ண்ணா. ஏசப்பா அவன் தெரியாது, ஆனாலும் அவன் சொல்லுவான், ஏசப்பா நமக்காக எனக்காக எவ்வளோ அடி வாங்கினார்னா, அவருக்காக இந்த 4 அடி கூட வாங்க. நான் சொன்னேன், 4 அடி இல்லைடா, 2வது அடியிலே நீ முடிஞ்சு உனக்கு. அல்லேலூயா. ஆனாலும் அவனுக்குள்ள இருதயத்தில் இருக்கிற வாஞ்ச, என்னை அடித்தாலும் நான் சுவிசேஷம் சொல்லுவேன், என்னை அடித்தாலும் நான் ட்ராக்ஸ் கொடுப்பேன். எனக்கு பலன் இல்லை, உண்மைதான், எனக்கு பலன் இல்லை. என் கூட வர்ற மற்ற 2 நண்பர்களை போல அவங்க நல்ல திடகாத்திரமாக இருக்கிறாங்க, எத்தனை அடி அடித்தாலும் தாங்கிப்பாங்க, ஒன்றும் ஆகாது. ஆனால் அவங்கள போல பலன் எனக்கு இல்லை. எனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது.
ஆனாலும் நான் ஆண்டவருக்காக நிற்க ஆயத்தமாயிருக்கிறேன். கொஞ்சம்தான் பலன் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் தான், எனக்கு பலன் இல்லை, எனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நிற்கிறதுக்கு நாம் சொல்கிற சாக்கு என்ன தெரியுமா, ஆண்டவரே எனக்கு நல்ல பலனை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்காக ஓடுவேன், நல்ல பலன்லாம் தேவையில்லை, கொஞ்சம் பலன் இருந்தாலே போதும். ஆமென், அல்லேலூயா. இந்த கால் வலி மட்டும் சரியாயிருச்சுன்னா நான் ஓடி ஓடி சுவிசேஷம் சொல்லிடுவேன். ஆமாம், இந்த இடுப்பு வலி மட்டும் சரியாயிருச்சுன்னா அப்படியே நான் ஓடி ஓடி ஆண்டவரை பற்றி சொல்லிடுவேன். அல்லேலூயா. கால் வலியோடு நிற்குதே, அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்ஸ்டாகிராமில் என்னோட சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். நான் ஃபாரினில், வெளிநாட்டில் ஒரு வாலிபன் வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு, அவனால் 2 காலம் அவனால் நடக்க முடியாது, கால் இருக்கா இல்லையான்னு கூட தெரில, வீல் சேரில் உட்காந்துருக்கிறான். கண்ணு சரியாக தெரியலை, பெரிய கண்ணாடியை போட்டிருக்கிறான். அவனுக்கு பின்னாடி முதுகில் ஒரு பெரிய பேட்ரி. அது என்ன பேட்ரி தெரியுங்களா? அவனுடைய இருதயத்தை இயக்குகிற பேட்ரி. ஏன்னா அவனுடைய இருதயம் செயலிழந்து விட்டது. அதனால் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் உள்ளே வச்சுருக்கிறாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை இயக்கிறதுக்கு ஒரு பெரிய பேட்டரியை முதுகில் மாட்டியிருக்கிறான். மூக்கில் 2 டியூப் போகுது, சாப்பிட முடியாது. 1.5 மணி நேரம் தான் அந்த பேட்டரி நிற்கும். மறுபடியும் 1.5 மணி நேரம் கழித்து மறுபடியும் வீட்டில் போய் பேட்டரி போட்டு உக்காந்துக்கணும். நடக்க முடியாது, கண்ணு தெரியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கை செயலிழந்துருச்சு, ஒரே ஒரு கை தான். ஆனால் அந்த ஒரு கையில் மைக்கை பிடிச்சி வெளிநாட்டில் இருக்கிற அந்த வெள்ளைக்காரர்கள் தேசத்தில் இந்த ரோட்டில் தன்னை ஒரு கையால் அந்த ரிமோட்டில் ஓட்டுற அந்த வீல் சேர், ஒரு கையை இதுக்கு மேலே தூக்க முடியாது. அந்த ஒரு கையில் அந்த வீல் சேரை நகர்த்திட்டு, பட்டனை நகர்த்திட்டு, ஒரு கையில் மைக்கை பிடிச்சி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை நான் பார்த்தபோது, ஆண்டவரே எனக்கு நான் சொல்கிற சாக்கு என்ன, நான் சொல்கிற காரணங்கள் என்ன, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு கை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு பலவீனம். அல்லேலூயா. நான் அந்த வாலிபனை நான் பார்த்தபோது நான் சொன்னேன், நடக்க முடியாது, கண் பார்வை இல்லை, இருதயமே இல்லை, பேட்டரியில் இயங்கி கொண்டிருக்கிற இருதயம். அவன் ஒரு காரணமும் சொல்லலை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, ஆண்டவருக்காக நிற்பதற்கு. அதுதான் கொஞ்ச பலன் இருந்தும் எனக்கு இருக்கிற கொஞ்ச பலனும் ஆண்டவருக்கு தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நிறைய பலன் எல்லாம் தேவையில்லை, கொஞ்சம் தான் தேவை. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேலே அதிபதியாக வைக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் தள்ளப்படுன்னு சொன்னால் தள்ளப்படும். அந்த கொஞ்சம் எவ்வளோ தெரியுங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்குற கொஞ்சம் கடுகளவு. அல்லேலூயா. இந்த பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குதுன்னு எனக்கு தெரியும்பா, ஆனாலும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வார்த்தையை கை கொண்டதினாலே. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நான் ரொம்ப சாதாரண ஆளுங்க, எனக்கு கொஞ்சம் தாங்க பலன் இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் தாங்க வசதி இருக்குது, கொஞ்சம் தாங்க பணம் இருக்குது. அந்த கொஞ்சம் போதும் ஆண்டவருக்கு. ஆமென், அல்லேலூயா. நான் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கும் போது நான் இப்படி ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட, இன்னைக்கு மார்னிங் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு ஆசை இருக்குது, நிறைய ஊழியங்களுக்கு கொடுக்கணும், நிறைய ஊழியங்களை தாங்கணும், நிறைய சபைகள் கட்டி கொடுக்கணும், நிறைய மிஷனரிக்கு உதவி செய்யணும்னு சொல்லி எனக்கு நிறைய ஆசை இருக்குது. அதனால் எனக்கு நிறைய பணத்தை தாங்க. அல்லேலூயா. நிறைய பணத்தை தாங்க, நான் நிறைய ஊழியங்களை தாங்குறேன். இப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இப்போ இருக்கிற பணத்தை வச்சு நீ எவ்வளோ ஊழியத்தை தாங்குற? நிறையா கொடுத்தா நிறையா தாங்குவேன், நிறையா செய்வேன், நிறையா கொடுப்பேன். அதெல்லாம் வேண்டாங்க, உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அல்லேலூயா. 5 அப்பத்தையும் 2 மீனையும் சின்ன பிள்ளை கையில் வச்சுட்டு இருக்கிறான். அது அவனுக்கே கொஞ்சம் தான். 3 நாளைக்கு 5 அப்பம் 2 மீன் போதுமா? போதாது. அதே அவன் சாப்பிடாதனால தான் 5 அப்பம் 2 மீன் இருக்குது அவன் கையில். அல்லேலூயா. ஆமென். அவனுக்கே அது கொஞ்சம் தான், ஆனால் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் கேட்டுட்டாரு. ஆமென். சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, டே தம்பி, ஏசுப்பா அவன்கிட்ட இருக்கிற அந்த அப்பத்தையும் மீனையும் கேட்குறாருன்னா நம்ம குழந்தைங்களாம் தான் சொல்லியிருக்கோம், யோ போயா ஏசுப்பா கடலை போய் வாங்க சொல்லியா, எங்கள் அம்மாவே எனக்காக கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் சர்ச்சில் ஒரு பையன் இருக்கிறான், என்னை ரொம்ப நேசிப்பான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. நான் எப்பயாவது தான் சர்ச்சுக்கு போவேன், ஆனால் போயிட்டேன்னா அவ்வளோதான், ஜீவா அங்கிள் வந்துட்டாருன்னு சர்ச்சை கலவரப்படுத்திடுவான். ஆனால்
அவன் சாப்பிடும்போது நானே போய் அவன்கிட்ட கேட்டான், டேய் ஒரு சிக்கன் பீஸை குடுறா அப்படின்னா, அங்கிள் இதை தவிர வேறு என்ன வேணா கேளுங்க, இதை தவிர சின்ன பையன் அவன் சொல்ல, அங்கிள் இதை தவிர வேறு ஏதாவது கேளுங்க அங்கிள். அல்லேலூயா. அப்போ சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க, கொடுப்பாங்க. பட் அவனுக்கே இல்லைங்கும் போது அவன்கிட்ட நிறையா பெரிய சாக்லேட் வச்சுருந்தா கொஞ்சம் உடச்சி கொடுப்பான். பார்த்துருக்கீங்களா? டேய் சாக்லேட், என் பையனே அப்படி தான், டேய் டேடிக்கு சாக்லேட் கொடுறானா கொஞ்சம் உடச்சி அதை பார்த்து சைஸ் சின்னதாக இருக்கா இல்லை பெருசாக இருக்கா, கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதையும் கடிச்சு, டாடி இந்தா டாடி. அல்லேலூயா. ஆனால் அவன்கிட்டயா கொஞ்சம் தான் இருக்குன்னா கொடுப்பாங்களா குழந்தைங்க? கொடுக்க மாட்டாங்க. 5 அப்போ 2 மீனை தான். ஆனால் ஆண்டவர் கேட்குறாருன்னு சொன்னோன்னே மறுதலிக்காமல், இல்லை தரமாட்டேன்னு சொல்லாமல் தன்னிடத்தில் இருக்கிறதை ஆண்டவரிடத்தில் கொடுத்த போது 5000 பேருக்கு மாத்திரமல்ல 12 கூட நிறைய மீதம் எடுக்க செய்தார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஒன்றுமில்லாத வந்த சீஷர்களே 12 கூடையை தூக்கிட்டு போனாங்கன்னா 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்த அந்த சின்ன பிள்ளை ஆண்டவர் வெறுமையை அனுப்பிச்சிருப்பாரா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ கொஞ்சம் பலன் இருந்தாலும் ஆண்டவருக்காக நிற்கிறதுக்கு நீங்கள் காரணம் சொல்லாதீங்க. ஆமென். ஜெபிக்கிறதுக்கு காரணம் சொல்லாதீங்க. ஆண்டவர் எனக்கு பலன் இல்லை, என்னால் ஜெபிக்க முடியல, எனக்கு அது இல்லை, இதில் இல்லை இல்லை இல்லை. ஆண்டவர் அதெல்லாம் கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே உன் கிரியைக்கு தக்க பலன் என்ன தெரியுங்களா? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையில் பெத்தேல் ஏஜி சபைக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வார்த்தை ஆண்டவரிடத்தில் நான் கேட்டு நிச்சயித்து நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இதோ இங்கே இருக்கிற உங்கள் முன்னாடி திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், பூட்ட முடியாது. ஏனென்றால் இதுக்கு முன்னாடி வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் என்னுடைய ஆண்டவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவரே உங்க முன்னாடி திறந்த வாசலை வச்சிருக்கிறார். இனி ஒருவனும் அந்த திறந்த வாசலை பூட்ட முடியாது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட வாசல் நம்ம முன்னாடி இருக்கலாம். இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட வாசல் முன்னாடி நின்று ஐயோ வாசல் அடைக்கப்பட்டுருச்சே, வாசல் அடைக்கப்பட்டுருச்சே. இல்லை, கர்த்தர் இந்த காலையிலே சொல்லுகிறார், கொஞ்சம் பலன் இருந்து மறுபடியும் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்ட உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் திறந்த வாசலை, ஒருவனாலும் பூட்ட முடியாத திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தத்தையே காணோமே. அல்லேலூயா. கர்த்தர் உங்க முன்னாடி இது வரைக்கும் மனுஷன் உங்க வாசலை பூட்டி இருக்கலாம். ஆமே, உங்க முன்னாடி இருக்கிற வாசல் அடைக்கப்பட்டு இதை எப்படிப்பா என்னால் திறக்க முடியும்னு சொல்லி தகச்சு போய் பிரமித்து போய் நிற்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன். இது எப்படி ஆகும்? அவராலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான்? ஏன் பூட்ட முடியாது? கர்த்தர் திறக்கிறத ஏன் மனுஷனால பூட்ட முடியாது? ஒருத்தனால பிசாசனால பூட்ட முடியாது. அல்லேலூயா. இப்போ எனக்கு முன்னாடி ஒரு கதவு இருக்கு, அது ஆண்டவர் கதவை எனக்காக திறந்து விடுறாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி திறந்த வாசலை வச்சிருக்கேன்ப்பா, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எப்படி ஆண்டவரே? நீங்க திறந்துட்டீங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் வேற யாராவது வந்து மறுபடியும் பூட்டிட்டா? நம்முடைய எண்ணம், நம்முடைய இமேஜினேஷன், நாம யோசிக்கிறது அப்படித்தான், நம்முடைய யோசனை அப்படித்தான் இருக்கும். ஆண்டவர் கதவை திறந்துட்டாரு, போலான்னு பார்த்தா அதுக்குள்ள பிசாசு வந்து கதவை சாத்திட்டா என்ன பண்றது? அப்படி சொல்லல ஆண்டவர். ஏன் பூட்ட மாட்டான்னா, அங்க கதவு இருந்தா தானே பூட்டுவான். அல்லேலூயா. நான் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? யோசுவாவின் புஸ்தகம் வாசிக்கலாம், 6வது அதிகாரம் 1வது வசனம். ஏன் ஆண்டவர் திறக்கிறத பூட்ட முடியாது அப்படின்னா, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அல்லேலூயா. இப்போ எரிகோ யாருக்கு முன்னாடி? இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னாடி அடைக்கப்பட்டிருக்கிறது. உள்ள போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக இந்த கதவை நான் திறக்க போறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பூட்டப்பட்ட அந்த எரிகோ கோட்டைக்கு முன்னாடி நின்று அந்த கதவை பார்த்துட்டு ஆண்டவர் எப்படி திறக்க போறாரு? சாவி டூப்ளிகேட் சாவி ஏதாவது வச்சிருக்கிறாரா? இல்லை புல்டோசர் கொண்டு வந்து இடிச்சு உடைக்க போறாரா? என்ன பண்ண போறாரு? அல்லேலூயா.
மேலே எரிகோ அலங்கத்தின் மேலே இருக்கிறவங்களாம் பார்க்குறான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான், எப்பா என் கதவை நீ திறந்துருவியா? எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான கோட்டை தெரியுமா எங்களோடது? அல்லேலூயா. மனுஷன் கைகளால் உடைக்க முடியாத திறக்க முடியாத கோட்டை எரிகோ கோட்டை. மேலே 4 ரதங்கள் ஓடுற அளவுக்கு அகலமான திக்கான பெரிய கோட்டை. இதை எப்படி ஆண்டவர் திறக்க போறார்? இதை எப்படி இங்கே எப்படி எனக்கு வழியை உண்டாக்க போறார்? அடைக்கப்பட்ட வாசலை பார்த்துட்டு அந்த பூட்டை பார்த்துட்டு, எப்போ எவ்வளோ பெரிய பூட்டு, எவ்வளோ பெரிய கதவு, இதை திறக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய சாவி வேணும்? அல்லேலூயா. அப்படிலாம் பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, 2வது வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரனையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? எரிகோவுக்குள்ள இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க வெளியே இருக்கிறாங்க. முதல் வசனம் சொல்லுது, உள்ள போகவும் இல்லை வெளியே வரவும் முடியாது. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கான கோட்டை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உள்ள இருக்கிறவனை உன் கையில ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஆண்டவர்? முதல்ல இந்த கதவை திறக்கணுமே, நான் திறக்கிறேன். நீங்கள் திறந்ததுக்கப்புறம் வேற யாராவது பூட்டிட்டா? இல்லை, கர்த்தர் திறக்கிற கதவை ஏன் யாருனாலையும் பூட்ட முடியாதுன்னா வாசிக்கலாம். 20வது வசனத்தை வாசிங்க. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. போதும். இவ்வளவு நாள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? இந்த கதவை திறப்பார் ஆண்டவர், கதவை திறப்பார், நாம உள்ள போய் சண்டை போட்டு இந்த எரியோ கோட்டையை பிடிக்க போறோம். கதவை திறப்பார். இல்ல, கர்த்தர் கதவை திறக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, அஸ்திபாரத்தை அசைக்கிற ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் அஸ்திபாரத்தை அசைச்சா அலங்கம் இடிந்து தரைமட்டமாகும். இப்போ பார்த்தா கதவு எங்கப்பா? இவ்வளவு நாள் எரியோ பட்டணத்தார் பூட்டி வச்சிருந்த கதவு எங்கப்பா? செவரே இல்லாத இடத்துக்கு எங்கேயா கதவு வைக்கிறது? ஆமென். அடுத்தது வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவன் நிற்கிற இடம் தான் கதவு. பெரிய அலங்கம். ஜனங்கள் எல்லாரும் சுத்தி நிற்கிறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, எப்பா கதவு கிட்ட நிற்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு கதவை திறப்பேன்னு. ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தன் பின்னாடி நிற்கிறான், அந்த இடத்துல கதவு இல்லை. ஒருத்தன் சைடில் நிற்கிறான், அங்கே கதவு இல்லை. இந்த பக்கம் நிற்கிறான், அங்கேயும் கதவு இல்லை. ஒரு சிலர் மட்டும் யோசுவாவும் அவங்கள மட்டும் முன்னாடி கதவு கிட்ட நிற்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு வழியை உண்டாக்குவேன், கதவை திறப்பேன் அப்படின்னு. அல்லேலூயா. இப்போ எல்லாரும் ரொம்ப ஆவலாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. கதவை திறக்க போறார் ஆண்டவர், திறக்க போறார், அந்த பூட்டை உடைக்க போறார் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா கதவு திறக்கல. எல்லாரும் பார்க்க அவங்க முன்னாடி நிற்கிற எல்லா செவரும் இடிஞ்சு தரமட்டமாச்சு. அல்லேலூயா. ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், அங்கே பின்னாடி இருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், எப்பா முன்னாடி கதவு திறந்துருச்சா? டேய் செவரே இல்லைடா, கதவு எங்கே திறக்கிறது? அல்லேலூயா. நிற்கிற இடம் தான் எனக்கு வாசல். அவங்க நிற்கிற இடத்துலேருந்து ஏறி போய் பட்டணத்தை பிடித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் திறக்கிற வாசல் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? பிசாசு நமக்கு முன்னாடி வாசலை அடைச்சி போட்டுடலாம், பிசாசு நமக்கு முன்னாடி வாசலை பூட்டி போட்டுடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு திறப்பேன்ப்பா, நான் உனக்கு திறப்பேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். ஏன் தெரியுமா? அங்கே பூட்டுறதுக்கு பூட்டில் கதவே இருக்காது, செவரே இருக்காது. செவரு இருந்தால் தானே கதவு வைக்க முடியும். பிசாசு பாப்பா மறுபடியும் பூட்டலான்னு வந்தா கதவை காணோம்ப்பா. அல்லேலூயா. கதவு எங்கேயா? தரமட்டம் ஆயிடுச்சு. அலங்கமே தரமட்டம் ஆயிடுச்சு. கதவு எம்மாத்திரம்? கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற திறந்த வாசல் இதுதாங்க. ஒருவனும் பூட்ட முடியாது. ஏன்னா பூட்டுறதுக்கு அங்கே செவரே இருக்காது. நான் நடக்கிற இடம் தான் கதவு, நான் நான் கால் வைக்கிற இடம் தான் எனக்கு வழி. அல்லேலூயா. நான் அவரவர் நிற்கிற இடங்களிலே ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். கர்த்தர் திறக்கிற வாசல் இப்படி தான் இருக்கும். ஆமென். அடைக்கப்பட்ட வாசலையே பார்த்துட்டு நிற்காதீங்க. ஐயோ ஆண்டவரை வாசல் அடைக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் வாசல்களை திறக்கிறவர் மாத்திரமல்ல, அஸ்திபாரங்களை அசைக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. எரிகோ கோட்டை தகர்ந்து தரைமட்டமானது. ஆமென். இப்போ பார்க்குறான் திறந்த வாசல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. முன்னாடி செவர் இல்லை, பூட்டு இல்லை, கதவு இல்லை, எல்லாமே வாசல் தான். நான் எங்கே வேணா போகலாம். அல்லேலூயா. நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஆமென். ஒருவேளை எரிகோவை திறந்து வழி விட்டுருந்தா அந்த வழியாக ஜனங்கள் போயிருப்பாங்க. இந்த வாசல் வழியாக போய் அந்த வாசல் வழியாக வெளியே வந்திருப்பாங்க. இவன் வழி விடலை.
அதனால எரிகோ முழுவதுமே வழியாயிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற திறந்த வாசல். ஆனால் வித் ஒன் கண்டிஷன். எப்போ திறந்த வாசலை ஆண்டவர் எனக்காக என் முன்னாடி வைப்பார் அப்படின்னா, எப்போ அலங்கம் விடிஞ்சு விழுந்துச்சுன்னா, நான் கர்த்தரை துதிக்கும் போது. அல்லேலூயா. நான் அதாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சும்மா அப்படியே போகிற போக்கில் அப்படியே அள்ளி போட்டு போயிட மாட்டார். ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளை. எனக்கு முன்னாடி திறந்த வாசலை வைக்கிறாரு வித் ஒன் கண்டிஷன். நீங்கள் துதிக்கும் போது, நீங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, நீங்கள் ஆரவாரிக்கும் போது, நீங்கள் ஆர்ப்பரிக்கும் போது, உங்கள் துதியின் சத்தம் உயரும் போது, உங்கள் முன்னாடி பூட்டப்பட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் இடிந்து தரைமட்டமாகும், அலங்கங்கள் எல்லாம் தகர்ந்து தரைமட்டமாகும். அல்லேலூயா. ஒருவரும் பூட்ட முடியாது. ஆமென். துதியின் சத்தத்தை காணமே. ஆமெனே வரமாட்டேங்குதே. அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே. இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, சர்ச்சில் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அம்மா தாயே ஏதாவது தர்மம் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் அல்லேலூயா சொன்னாதான், நீங்கள் சொல்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லேலூயா சொல்லும்போது என் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் ஏறிக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னு அப்படின்னா கூட பரவாயில்ல. நீங்கள் எனக்கு அல்லேலூயா சொல்கிறீங்க, ஐயோ சொல்லிடாதீங்க, அவருக்கு 1000 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துருங்க அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. யாரை உயர்த்த சொல்கிறோம்? ஆமென். ஆமென்னு சொன்னால் அப்படியே ஆக கடவுது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வரும்போது, கர்த்தர் எனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறாருன்னு சொல்லும்போது, ஆமென் எனக்கு அப்படியே ஆகட்டும்னு சொன்னால் அப்படியே ஆகும். நம்ம அப்படியா சரி. அல்லேலூயா. தேவனை உயர்த்த தான் சொல்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. ஆமாம். இப்போ எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமாம். நீங்கள் சொல்லலைன்னா ஆண்டவர் போயிடுவார் வேற கிரகத்துக்கு. நேற்றுக்கு சொன்னேன், நான் இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்கிறோமா? சொல்கிறோமா? சொல்லணும். இல்லை, யார் சொல்ல வைக்கணும்? சொல்லலாம் வைக்கக்கூடாது, நாமளே சொல்லணும். ஆமென். சொல்ல வச்சு சொல்றதுக்கு உண்மையான துதியா இருக்காது. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றதுனால நீங்க அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்றதுனால சொல்ற அல்லேலூயா அது உங்க உண்மையான உள்ளத்திலிருந்து வந்த அல்லேலூயாவா இருக்காது. ஏன்னா நான் சொல்றதுனால தானே சொல்றீங்க. அல்லேலூயா. எனக்குள்ள இருந்து ஆண்டவர் எனக்காக ஜீவனை தந்தார், என்னை ரட்சித்தார், என்னை மீட்டு கொண்டார், என்னை நடத்துகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், எனக்கு முன்பாக திறந்த வாசலை வச்சிருக்கிறார்னு சொல்லும் போது உள்ள இருந்து வரணும். அல்லேலூயா. ஆமென். மறந்துடாதீங்க, திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார், ஒருவனும் பூட்ட முடியாது. ஆமென். அவர் எப்படி திறப்பார்னா, வாசல் அப்படியே திறந்து ஒரு வழி இல்லை எல்லாமே வழியாக்குவார். ஆமென். அடைக்கப்பட்ட வாசல் மாத்திரமல்ல, அடைக்கப்பட்ட கோட்டை சுவரும் நமக்கு வழியாகும். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஏன்னா அங்கே செவரே இருக்காது, கதவே இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன கண்டிஷன்? அவரை துதிக்கணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். சங்கீதம் 34:1 அவர் துதி எப்பையும் நான் அவரை துதிக்கும் போது, என் நாவில எப்பவும் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கும்போது என்ன நடக்கும்னா, 10வது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிற இடைவிடாமல் துதிக்கிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அப்ப என் நாவில எப்பவும் துதி இருந்தா, நான் எப்பவும் ஆண்டவரை துதிக்கிறவனா இருந்தா, என் முன்னாடி எரிகோவும் நிற்க முடியாது, என் பக்கத்தில் இருக்கிற சிங்கங்களும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மைனா ஒரு நன்மையும். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேலை சிங்கக்கேபியில் கொண்டு போய் போடுறாங்க. எதுக்கு? என்ன கம்ப்ளைண்ட் அவர் மேல சொல்லுங்க. ஜோம் பண்ணாரா? சரி, கரெக்டாக சொல்லுங்க. என்ன கம்ப்ளைண்ட் அவர் மேல? இல்லை தானியேல்
நீங்க சொல்றது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. இடைவிடாமல் கரெக்டா சொல்லுங்க. தானியேல் மேல அந்த கோல் மூட்டினாங்களே, ராஜாட்ட போய் ராஜா ராஜா உங்க கட்டளை ஒருத்தன் மீறிட்டான், என்ன மீறிட்டான் அப்படின்னும் போது கோல் மூட்டினாங்களே, சொல்லுங்கம்மா. 3 வேளை கரெக்ட். தானியேல் ராஜாவுடைய கட்டளையை மீறி 3 வேளை அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தன்னுடைய பலகணிகளை எருசலேமுக்கு நேராக திறந்து வச்சு எத்தனை வேளை ஜெபம் பண்ணாரா? 3 வேளை ஜெபம் பண்ணார். நல்லா சொல்லுங்க, எத்தனை வேளை ஜெபம் பண்ணாரு? 3 வேளை. தானியேல் மேல சொல்லப்பட்ட கம்ப்ளைண்ட் என்ன? 3 வேளை ஜெபம் பண்றாரு. அதனால ராஜா பார்த்தாரு, என் கட்டளையை மீறிட்டான் தானியேல், வேற வழியில். தானியேலை ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் கட்டளை மீறிட்டான், தண்டனை எல்லாத்துக்கும் கொடுத்து தான் ஆகணும். அதனால தூக்கிட்டு கொண்டு போய் எங்க போடுறாங்க? சிங்க கெபியில் போடுறாங்க. எத்தனை வேளை ஜெபம் பண்ணதுக்கு? ஆனா ராஜாவுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? தானியேலே, உன் மேலே எல்லாரும் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, நீ 3 வேளை ஜெபம் பண்ணுறன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரியும், நீ 3 வேளை மாத்திரம் ஜபிக்கிற மனிதன் அல்ல, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா சொல்றாரு, சிங்கக்கேவியில போட்டுட்டு சொல்றாரு, தானியேலே, இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் கைக்கு தப்புவிப்பார். ஏன்னா பாபிலோன் ராஜாவுக்கும் தெரியும், கர்த்தரை எக்காலத்திலும் துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற, ஆராதிக்கிற மனிதனுக்கு சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் அவனுக்கு ஒரு குறையும் வராது. அல்லேலூயா. கீழே சிங்க கபியில் பசியோடு இருக்கிற சிங்கங்கள் மேலே இருந்து தானியேல் கீழே போடும்போது, அப்பா இற வந்துருச்சுப்பா, என் பசி என்ன, என் பசியை தீர்த்து கொள்ள போறேன்னு பசியோடு வந்தாலும் ஆண்டவர் சொல்றார், ஏய் நீ பசியோடு இருக்கலாம், ஆனால் என்னை துதிக்கிற மனுஷனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது. அல்லேலூயா. சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் ஆண்டவர். ஏன்னா வார்த்தையிலே உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ளவர். எந்த மனிதனிடத்தில் துதி இருக்கிறதோ அங்கே சிங்கங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமே. எரிகோ கோட்டையும் என் முன்னாடி நிற்க முடியாது. கர்த்தரை எப்போதும் ஸ்தோத்தரிக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நம்மள பாட்டு தான் பாடுவோம் இல்லை? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். அல்லேலூயா. துதிக்கிறோமா? எஃப் கொடுங்க, எஃப் எஃப் மேஜர். அல்லேலூயா. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே, என் தாழ்விலும் நீரே, என் வாழ்விலும் நீரே, என் வாதையில் நீரே. உண்மைதானா? உண்மைதானா? அல்லேலூயா. உண்மையாகவே எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் நான் அவரை துதிக்கும் போது சிங்க குட்டிகளை பட்டினியா இருக்க செய்வார். பசியோட பல நாளா சாப்பிடாம இருந்த சிங்கங்கள் தான். ஆனா ஆண்டவர் சொல்றார், தானியேல் யார் தெரியுமா? இடைவிடாமல் என்னை ஆராதிக்கிற மனிதன். அவர் என்னை துதிக்கிற துதி எப்பவும் தானியேலுடைய வாயில இருக்கு. சிங்கமே கொஞ்சம் கம்முன்னு, இன்னும் அடுத்த நாள் இன்னும் நிறைய உனக்கு இறைய தர்றேன். அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, பாடலாமா? வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். உலகிலும்
துதிப்பே. அல்லேலூயா. எந்த காலத்திலும் அவரை துதிக்கும் போது, எரிகோ கோட்டை பூட்டப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், என்ன துதிங்கப்பா. துதி வருமா? துதி வருமா? வராது. உண்மை வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர் சொல்றாங்க அவ்வளவுதான், நீங்க பிழைக்க மாட்டேன் அப்படின்னா, நன்றி ஆண்டவரே சொல்லுவோமா? அவ்வளவுதான்ப்பா, இன்னைக்கு சாயங்காலம் நீ செத்து போயிடுவேன் டாக்டர் சொல்லிட்டார். நம்ம உடனே ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறேன், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உமக்கு நன்றி, சாயங்காலம் நான் செத்து போவேன் டாக்டர் சொல்லிட்டார் உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவோமா? என்ன ஆண்டவரே, சாகக்கூடிய வயசா இது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒருத்தங்க வயசான ஒரு அம்மா இறந்துட்டாங்க. அவங்க மகனுக்கே கிட்டத்தட்ட 67 68 வயசாச்சு. நாங்கள் துக்கம் விசாரிக்க போகிறோம். அவங்க சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாரு, அம்மா மேலே பாசம் இருக்க வேண்டியதுதான். அவர் சொல்கிறாரு, சாகக்கூடிய வயசாங்க எங்கள் அம்மாவுக்கு, 92 தான் ஆச்சு. அல்லேலூயா. ஆமாம். அவங்க சொல்கிறாங்க, நல்லா இருந்தாங்க, நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க, சாகிற வயசே இல்லைங்க, எனக்கு உள்ள சிரிப்பை அடக்க முடியல. எப்பா 92 வயசுக்கு மேலெல்லாம் இருக்கிறதே பெரிய கிருபை. அல்லேலூயா. ஆமாம், பலத்தின் மிகுதியால் 80க்கு மேலே இருந்தாலே ஒவ்வொரு நாளும் கிரேஸ் தான். அவர் சொல்கிறாங்க, நல்லா இருந்தாங்க, ஹெல்த்தியாக இருந்தாங்க, சாகக்கூடிய வயசே இல்லைங்க அப்படின்னாங்க. நான் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறது ஆண்டவரே? அல்லேலூயா. ஆமாம், அதனால் 92 வயசுலேயும் நமக்கு சாகிறதுனாலே பயம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கொரோனா வந்தப்போ குஜராத்லேருந்து ஒரு பெரிய தொழிலதிபர், அவருக்கு கொரோனா அஃபெக்ட் ஆகிடுச்சு, அங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் நல்லா இல்லை அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு பெரிய தொழிலதிபர், வைர வியாபாரி. நீங்கள் நியூஸில் சொல்கிறதெல்லாம் கேட்டு குஜராத் பயங்கர அமெரிக்கா மாதிரி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு நம்பிடக்கூடாது. ஆமாம், அங்கேருந்து கிளம்பி தன்னுடைய சொந்த விமானத்தில் பல கோடிகளை செலவு செஞ்சு கோயம்புத்தூரில் வந்து KMCH ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கிட்டத்தட்ட 30 நாள் ஹாஸ்பிட்டலில் தங்கி பல கோடிகளை அந்த டைமில் பீக் ஹவர்ஸ் பயங்கரமாக பில்லை போட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், நிறையா அவ்வளோ கோடிகளை செலவு செஞ்சு தன்னுடைய உயிரை காப்பாற்றிட்டு போனார் அப்படின்னு நியூஸில் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. குஜராத்திலிருந்து பறந்து வந்த தொழிலதிபர் அப்படின்லாம் நியூஸ் போட்டாங்க. பல கோடிகளை சொந்தமாக ஃப்ளைட் வச்சுருக்கிறாரு. வந்து அவருக்கு கொரோனாலேருந்து அவருக்கு சுகமாகணும்னு சொல்லி கோயம்புத்தூர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனார். அவருக்கு வயது 74. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என் முன்னாடி மரணமே நின்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தேவான கல்லெறிஞ்சு அடி வீசுகிறாங்க, ஒவ்வொரு கல்லும் படும்போது எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், மேலே தாவீது எல்லாரும் உட்காந்து பேசிக்கிறாங்களாம். அப்போது தாவீது சுற்றி எல்லாரும், ஏன்னா தாவீது பெரிய ஹீரோ இல்லையா, ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமானவன் தாவீது தான் இருக்கிறதுலையே பயங்கர அப்படியே ஆண்டவருக்கு க்ளோஸான ஆள். எல்லாரும் தாவீது மேலே போனோடனே தாவீதை சுற்றி உக்காந்து பார்க்குறாங்களா, தாவீதை எப்படி நீங்கள் இப்படிலாம் பயங்கரமாக கோலியாத்தெல்லாம் எப்படி கொன்னீங்க? இப்போ தாவீது சொன்னாராம், ஒரு கல் எடுத்து அடிச்சுங்க, கோலியாத் செத்து போயிட்டான். என்னது? ஒரு கல் எடுத்து அடித்தேன். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு கல்லில் தாவீது அடித்த கல்லில் கோலியாத் செத்து போயிட்டான்னா எவ்வளவு வேகமாக அடிச்சிருப்பீங்க, அந்த கோலியாத்துக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம். என்னது? எவ்வளவு வலிச்சிருக்கோம் பாவங்க. அந்த அவ்வளோ பெரிய ராட்சசன் ஒரு கல்லில் அடிக்கிற அளவுக்கு தாவீது கையை ஒருத்தன் தொடுறான், காலை ஒருத்தன் தொடுறான், எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்திருப்பான். எல்லாரும் சொல்கிறாங்க, கோலியாத் பாவங்க ஒரு கல்லில் செத்து போயிட்டாங்க. அங்கேருந்து ஒரு ஆள் கார்னர்லேருந்து இப்படி பார்த்துட்டு இருக்கிறாராம். டேய் என்னையா இப்படி பார்த்துட்டு இருக்கிறேன்னு, ஏண்டா ஒரு கல்லை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க, என்னை எத்தனை பேர் கல் அடித்தாங்க தெரியுமான்னு கேட்டாங்களா. உன் பேர் என்னப்பா? நான் தான் ஸ்தேவான். அல்லேலூயா. ஒரு கல்லை அடி வாங்கின கோலியாத்தை பாவன்றீங்களே, ஊரே சேர்ந்து கல் அடிச்சதுன்னு எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம். அல்லேலூயா. ஆனால் ஊரே சேர்ந்து கல் அடிக்கும் போதும் முழங்காலில் நின்று ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே இவர்களை மன்னியும். அல்லேலூயா. அதுதான் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஸ்தோத்தரிக்கிற மனிதன். அல்லேலூயா. கல்லில் அடித்தவங்களுக்கெல்லாம் ஸ்தேவானுடைய முடிவு என்ன தெரியுமா? ஸ்தேவானை பற்றி என்ன, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்தேவானை எப்படி செத்தான் அப்படின்னா, நாங்கள்லாம் கல் எறிஞ்சோம், அவன் செத்து போயிட்டான்.
ஆனால் ஸ்தேவான் எப்படி செத்தார் தெரியுமா? ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய முகத்தை தரிசித்து நான் மரித்து போனேன். இவங்க கல்லெறிஞ்சதுனால அல்ல, கர்த்தர் என்னை அழைத்து கொண்டார், தேவதூதரோடு வந்து என்னை அழைத்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ எந்த நேரத்திலும் அவரை துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது என் முன்னாடி இருக்கிற வாசல்கள் திறக்கப்படும், உடைக்கப்படும். ஆமென். ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையிலே உண்மை உள்ளவர். ஆமென். 1 யோசுவா 1 அதிகாரத்தை வாசிக்கலாம். என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்தார் யோசுவாவுக்கு? வாசிங்க 3வது வசனத்தை. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. நீ எங்கெல்லாம் மிதிக்கிறியோ அந்த தேசத்தை, அந்த இடத்த நான் உனக்கு கொடுப்பேன். அதனால தான் எரிகோ வாசலை திறந்து வாசல் வழியாக நடந்து போக ஆண்டவர் அனுமதிக்கல. நீங்கள் இருக்கிற இடத்துல ஏறி மிதித்து இருக்கிற இடத்த சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எங்கெல்லாம் ஜனங்கள் பட்டணம் அலங்க இடிஞ்சு விழுந்தோடனே நிற்கிற இடத்துல இருந்து ஏறினாங்களோ அந்த இடமெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமாயிற்று. அல்லேலூயா. அதை ஒருவனும் பூட்ட முடியலை, இன்ன வரைக்கும் பூட்ட முடியலை. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆமென். நான் 2 நாளும் வீட்டில் இருந்து இங்கே சர்ச்சுக்கு வரும்போது, நடந்து வரும்போது அந்த எம்டி ஸ்பேஸில் நான் மிதித்து நடக்கும்போது இந்த வசனத்தை தான் சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த இடம் கர்த்தருக்கு சொந்தமாகணும். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்க விலையை குறைக்க மாட்டேன்றாங்க. அல்லேலூயா. விலையை குறைக்க மாட்டேன்றாங்க. நான் விசுவாசிக்கிறேன், அவன் விலையை குறைக்கலனாலும் அதை வாங்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நீங்களாம் நினைக்கிறீங்க நம்மளை கொண்டா? அல்லேலூயா. ஆமாம், எங்களை கொண்டா, உங்களை கொண்டு தான். ஆமென். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்த சின்ன பிள்ளையை கொண்டு பெரிய அற்புதத்தை ஆண்டவரால் செய்ய முடிஞ்சதுன்னா, ஆமென், உங்களை கொண்டு கர்த்தர் இதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரை கொண்டும் தேவன் அற்புதம் செய்ய முடியும். ஆமென். கழுதையை கொண்டு பேச வைக்க முடியும். ஆமென். கழுதையை கொண்டு யார்கிட்ட பேசுறாரு? தேவனுடைய வாயா இருந்த பெரிய தீர்க்கதரிசிகிட்ட பேசுறாரு. அல்லேலூயா. அது வரைக்கும் பிள்ளையான்னு சொல்றான், நான் தான் பெரிய தீர்க்கதரிசி, நான் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவேன். இப்போ கழுதை பேசுது. டேய் நீ மட்டும் இல்லடா, ஆண்டவருக்கு தேவைன்னா என்னையும் பேச வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நான் 2 நாளும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே நாங்கள் நடந்து போகிறோம், கிராஸ் பண்ணி போகிறோம், நீங்கள் உங்கள் காலடி மிதிக்கிற தேசத்தை அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு இந்த இடம் வேணும். ஆமென். இதை ஏதோ 1 பிளாட் 2 பிளாட்டில் அந்த 3 பிளாட் எங்களுக்கு வேணும். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் அவ்வளோதானா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நான் காலடி மிதிக்கிற இடத்த தருவார், திறந்த வாசலை எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறார்? அல்லேலூயா. சீக்கிரமாக பெரிய விசாலமான இடத்துல நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். மோசேக்கு உண்மை உள்ளவர், யோசுவாவுக்கு உண்மை உள்ளவர், அதே போல எனக்கும் அவர் உண்மை உள்ளவர். நான் கால் மிதிக்கிற தேசத்தை எனக்கு தருவார். அல்லேலூயா. ஆமாம். 2வது, கர்த்தர் திறக்கிற வாசல் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னொரு காரியத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது அதிகாரத்தை வாசிச்சு 7வது அதிகாரத்தை வாசிக்கலாம். 24வது வசனத்தை வாசிங்க. 6:24. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அல்லேலூயா. இப்போ ஒருத்தரும் வெளியே போக முடியாது, ஒருத்தரும் உள்ள வர முடியாது. சமாரியாவில் பஞ்சம், வெளியே இருந்து ஒரு பொருளும் உள்ள வர முடியலை, மற்ற தேசங்களிலிருந்து ஒரு தானியமும் உள்ள வர முடியலை. சமாரியாவின் வாசல் அடைக்கப்பட்டுருச்சு. வெளியே பெனாதாத், உள்ளுக்குள்ள பஞ்சம். வெளியே போனாலும் சாவ போகிறோம், உள்ளேயும் இருந்தாலும் என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படின்னா 27, 28, 29 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. தான் சொந்த பிள்ளைய வெட்டி திங்கிற அளவுக்கு பஞ்சம். எப்படியும் சாவதான் போகிறோம், என் பிள்ளையும் சாவதான் போகிறான். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு பஞ்சம் இருந்திருக்குன்னு. எதுவுமே இல்லைப்பா, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லையா, ஆனால் என்ன பண்ணலாம்? பிள்ளைய ஆக்கி தின்றுலாம்.
அந்த அளவுக்கு கொடிய பஞ்சம். வெளியே போனால் பெனாதாத் கொன்றுவான், உள்ளே இருந்தால் பஞ்சத்தில் செத்து போயிடுவோம். இப்போ ஒரே வழி, வாசல் திறக்கப்படணும், பெனாதாத் முறியடிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வாசலை யார் திறக்கிறது? வாசலை யார் திறப்பா? அல்லேலூயா. இங்கே வாசல் திறக்கப்படவில்லை, வானத்தின் மதகுகள் திறவுண்டன. அல்லேலூயா. 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எலிசா, அடைக்கப்பட்ட வாசலையே பார்த்துட்டு இருக்கிறீங்களா? வெளியே முற்றுகை போடப்பட்டிருக்கிறது, வாசல் அடைக்கப்பட்டுருச்சு. எப்பா உள்ள பஞ்சம், எப்படிப்பா வாசல் திறக்கும்? வழி எப்படி உண்டாகும்? என் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேளுங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே எந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த வாசல் முற்றுகை போடப்பட்டிருக்கிறதோ, எந்த வாசலிலிருந்து எனக்கு எந்த சகாயமும் கிடைக்க கூடாதபடிக்கு பெனாதாத் முற்றுகை போட்டிருக்கிறானோ, அந்த வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை, அந்த வாசல் வழியா தான் ஒன்றும் உள்ள போக முடியல, வெளியே இருந்து ஒரு தானியமும் உள்ள வர முடியல, வாசல் அடைக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, எந்த வாசல் உங்க முன்னாடி அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாசலில் ஒரு மரக்கால் கோதுமைமா, ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை, 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஆமென், அல்லேலூயா. அடுத்தது அங்க இருக்கிற ஒரு ஆள், நம்மள மாதிரி ஒரு ஆள் நினைக்கிறேன், சொல்றாரு, வாசிங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இது பேசுறது கர்த்தருடைய வார்த்தை தான் தெரியும், கர்த்தர் தான் பேசுறாருன்னு தெரியும், கர்த்தர் தான் திறந்த வாசல் அவனுக்கு முன்னாடி வைக்க போறேன்னு சொல்றாரு, கர்த்தர் தான் நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு சொந்தமா தர போறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. எந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்குதோ, எந்த வாசல்ல பெனாதாத் இருக்கிறானோ, எந்த வாசல் வழியா நீ போகிறதுக்கு பயப்பட்டு நிக்கிறியோ, அந்த வாசலிலேயே கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு. என்ன அற்புதம்? ஒரு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும், 2 மரக்கால் ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும். உடனே சொல்றான், இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்குமா? ஏன் நாங்கள் ஒரு பிளாட்டுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கிறோம், நீர் என்னடான்னா கோயம்புத்தூர்லேருந்து 2 நாள் வந்து ஏதோ பேசிட்டு போயிடுவீங்க, 3 பிளாட்டு வாங்கணும்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியா ஆகும்? எங்கள்கிட்ட இருக்கிறதோ கொஞ்சம் விசுவாசிகள், எங்களுக்கு இருக்கிறதோ கொஞ்சம் பலன். அல்லேலூயா. நாங்கள் திருச்சி சிட்டியில் கம்பேர் பண்ணால் சின்ன சர்ச். ஆமென். திருச்சியில் இருக்கிற பெரிய பெரிய சிட்டிலாம் சர்ச்சஸ் எல்லாம் கம்பேர் பண்ணால் நாங்கள் ரொம்ப சாதாரண சின்ன சபை, சின்ன கூட்டம். ஆமென். 2400 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறதுக்கே நாங்கள் 1000 தடவை யோசிச்சாச்சு. நீர் என்ன சொல்றீரு? 7500 ஸ்கொயர் ஃபீட் ஆண்டவர் தருவார். நிறைய ஆமென் வர மாட்டேங்குது. இந்த நிறைய பிரதானிகள் உள்ள உட்காந்துருக்கிறீங்க, விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஆமென். பானையில் இருக்கிற கொஞ்சம் மாவையும் எண்ணெயும் கொண்டு பஞ்சகாலம் முழுவதும் போஷிக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் மாவு தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. தீர்க்கதரிசி கேட்குறாரு, என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? ஐயா, பஞ்சத்தில் எங்களுக்கு வாழ முடியல, அதனால் இருக்கிற கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போகிறோம்? சாப்பிட்றது எதுக்கா? சாப்பிட்றவங்க யாராவது சாப்பிடுவாங்களா? நான் சாகணும்னு நினைக்கிறவன் சாப்பிட்டு சாகணும்னு நினைப்பானா? இதுதான் கடைசி ஆசை என்னன்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை நாங்கள் சாப்பிட்டுட்டு சாக போகிறோம். நீ சாவறதே சாவற, அது எனக்கு கொடு, நீ சாவு அப்படின்றார் ஊழியர். என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான் ஆண்டவர், அதனால் சாப்பிட்டுட்டு சாக போகிறேன். நீ சாப்பிட்டுட்டுலாம் சாக வேண்டாம்ப்பா, நீ சாப்பிடாமே சாவு, இருக்கிறத எனக்கு கொடு. நம்மால் ஊழியக்காரர் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கார் பாருங்க. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் கொண்டு வந்த ஒன்றும் வெறுமையாக போனதில்லை. அல்லேலூயா. இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு வந்து தேவனுடைய மனுஷனிடத்தில் கொடுத்த போது பஞ்சகாலம் முழுவதும் போஷிக்கும்படியாக கர்த்தர் அவருடைய பாத்திரத்தை நிரப்பினார். அல்லேலூயா.
என்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை உங்ககிட்ட கொடுத்து நான் என்னையா பண்ண முடியும்? கொடுத்து பாருங்க, என்ன பண்ண முடியும்னு கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. பானையில் மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இருந்த கொஞ்சத்தை கொண்டு வந்து தேவனுடைய மனுஷனுக்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒருத்தரும் வெட்கப்பட்டு போனது இல்லைங்க. ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒருவரும் வெறுமையா போனதில்லை. ஆண்டவர் ஒரு இடத்துல கூட என்னை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னதே இல்லை. ஆனால் ஒரே ஒரு இடத்துல சொல்றாரு, நீ எனக்கு கொடுத்து என்னைய டெஸ்ட் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்னு என்ன டெஸ்ட் பண்ணு. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. தைரியமா சொல்றேன். அவரே பெர்மிஷன் கொடுத்துக்கிறார். அவரை டெஸ்ட் பண்றதுக்கு அவரே பெர்மிஷன் கொடுக்குறாரு. நீங்க அவரை டெஸ்ட் பண்ணுங்க. ஆமென். எங்க சபை கட்டப்படுறதுக்கு நாங்க கொடுக்குறோன்னு உதாரத்துவமா உற்சாகமா கொடுத்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கும்போது தான் ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு தங்களிடத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். எகிப்துலேருந்து வெளியே வந்தாச்சு, இன்னும் கானான் தேசத்துக்கு போகலை, நடுவழியில் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. இப்போ மோசே கேட்குறாரு, ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடார பணிக்கு உங்களால் உற்சாகமாக கொடுங்க அப்படின்னு. உடனே ஜனங்கள் எல்லாரும் போதுன்னு சொல்கிற அளவுக்கு கொடுத்தாங்களாம். ஐயா, இதெல்லாம் எகிப்துலேருந்து கொண்டு வந்து இதை கொண்டு தான் கானானில் போய் வீடு கட்ட போகிறோம், நாங்கள் கானானில் போய் அது வாங்க போகிறோம், இது பண்ண போகிறோம். கொடுத்துருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அதை சுதந்திரமாக தருவார். அல்லேலூயா, அல்லேலூ. நான் என் வாழ்க்கையில் அதை பர்சனலாக அனுபவிக்கிறதுனால நாங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. சின்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அவர் உண்மையுள்ளவர். நான் திரும்ப சொல்கிறேன், ஆராதனை நேரத்தில் சொன்ன அதே வார்த்தையை திரும்ப சொல்கிறேன், அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். ஆமே. அவர் வாங்கிட்டு இல்லல்ல அப்படின்னு போக அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனிதன் அல்ல, பொய் சொல்ல அவர் மனுபுத்திரனும் அல்ல, அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களை ஆசீர்வதிக்கலன்னா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இது எப்படி ஆகும்? அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா நான் முதல்ல விசுவாசிக்கணும், எப்போதும் அவரை துதிக்கணும். ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறணும்னா வானத்தின் மதகுகளை திறக்கணும்னா நான் என்ன செய்யணும்னா அதை விசுவாசிக்கணும். ஒருத்தன் சொல்றான், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, என்ன 150 பேர் இருக்கிற சர்ச்சை கொண்டு அப்படியே பெரிய சர்ச்சை கட்டிடுவீங்களா, பெரிய வாசல் திறக்கப்பட்டுருமா அப்படின்னு யாராவது நினைச்சிங்கன்னா இந்த வசனத்தை வீட்டில் போய் வாசித்து ஜோமனுங்க. ஆண்டவரே, அப்படிலாம் நான் நினைக்கல. நடக்கும், அதை பார்க்கறதுக்கு நீ இருக்க மாட்ட. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண முடியும், விசுவாசிக்கலன்னா காண முடியாது. ஊழியக்காரன் சொல்றாரு, அது நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை அவர் என்ன சொன்னாரோ அது நடக்கும். ஆனா நீ இருக்க மாட்ட விசுவாசிக்கலன்னா. அல்லேலூயா. அதே போல அடுத்த நாள் நடந்துச்சு. ஆமென். வானத்தின் மதகுகள்ல உண்மையாவே வானத்தின் மதகுகள் திறந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். ஆமென். ஏன்னா ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. அவர் திறக்கிறத ஒருத்தரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டுறத ஒருத்தரும் திறக்க முடியாது. கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைத்ததை நம்மை கொண்டே செய்து முடிப்பார். அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் என்னுடைய நேரம் முடிந்தது. இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சபைக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பங்களிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் வேலைகளிலையும் உங்கள் படிப்புலையும் கர்த்தர் உங்கள் முன்னாடி திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. ஒருவனும் அதை பூட்ட முடியாது. துதிக்கிற பிள்ளைகளாய், அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், விசுவாசித்து தேவனுடைய மகிமையை காண்கிறவர்களாய், ஆமென், நமக்கு முன்னாடி வைத்திருக்கிற திறந்த வாசலை சுதந்திரிக்க கர்த்தர் இந்த காலை வேளையில் எங்களை உற்சாகப்படுத்துகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களை முன்னாடி திறந்த வாசலை வச்சிருக்கிறீங்க. எங்களுக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்குது. எங்களால் என்ன முடியும்? எங்களுடைய கொஞ்ச பலனை கொண்டு என்ன செய்ய முடியும்? சின்ன தாவீதை கொண்டு தான் பெரிய கோலியாத்தை ஆண்டவரை மடங்கடித்தி, ஆண்டவரே அப்பா, சின்ன இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு தான் பெரிய கானான் தேசத்தை ராட்சசர்களை சுதந்திரிக்க செய்தீர். எங்களை கொண்டு எதையும் செய்ய நீர் உண்மை உள்ளவர், எதையும் செய்ய நீர் உண்மை உள்ளவர்.
நீர் எங்களுக்கு முன்னாடி வைத்திருக்கிற திறந்த வாசலுக்காக நன்றி சொல்றோம்ப்பா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டா. ஏனென்றால் துதிக்கிற உங்க முன்னாடி வாசல் இல்ல, கதவில்ல, செவரே இருக்காதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் திறக்கிற வாசல், வானத்தின் மதகுகளை திறந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேசியிருக்கிறார். கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கிரியை, ஹல்லேலூயா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியை, ஹல்லேலூயா, கொஞ்சம் பலன் இருந்தாலும் அந்த கொஞ்சம் பலனை கொண்டு ஆண்டவருக்காக நாம் என்ன செய்கிறோம்? கொஞ்சத்தை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? நிறைய இருந்தால் தான் நம்ம செய்வோம் இல்லை. அந்த கொஞ்சத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் ஆண்டவர் அநேகத்தில் அதிகாரியாக வைக்கிறவர். எனக்கு நிறைய இருந்தால் ஆண்டவரை நான் இப்படியெல்லாம் செய்வேன் அப்படின்னு பல அல்லது எண்ணங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் நிறைய இல்லை, கொஞ்ச பலத்தில் அந்த கொஞ்ச காரியத்தில் நம்ம எப்படி ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம்? கொஞ்சத்திலே ஹல்லேலூயா, கொஞ்ச பலன் இருந்தோம் அப்படியே நாமத்தை மறுதலிக்காமல் ஹல்லேலூயா வசனத்தை கை கொண்டபடியால் ஆமென். வசனத்தை கை கொள்ளுவோம், வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஆமென். திறந்த வாசல் எப்போ எல்லாம் நமக்கு ஹல்லேலூயா இருக்கிறது என்றால், துதிக்கும் போது திறந்த வாசல், விசுவாசிக்கும் போது திறந்த வாசல். ஹல்லேலூயா. ஆமென். துதித்த பொழுது எரிகோ கோட்டையே விழுந்தது, சுவரே இல்லை, ஹல்லேலூயா, கதவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் ஹல்லேலூயா வாசலை நமக்காக திறக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அடைக்கப்பட்டவைகளை திறக்கிறவர். எப்படி வாசல் திறக்கும்? ஆண்டவர் வானத்தின் மதகுகளையே ஆண்டவர் திறப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அதை விசுவாசிப்போம். ஆண்டவர் நமக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார், ஒவ்வொருவருக்கும் செய்வார். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆமென். ஆண்டவரை துதிக்கிறவர்களுக்கு ஹல்லேலூயா ஆண்டவர் ஜெயத்தை தருவார், வாசலை திறப்பார். அருமையான தேவ ஊழியரை கொண்டு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பேசி இருக்கிறார். அதை விசுவாசி. ஆண்டவரை என்னோடு தான் நீங்க பேசியிருக்கீங்க, என்னோடு தான் நீ பேசியிருக்கீங்கப்பா, இப்படிய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆமென். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், இயேசுவை ஆராதிப்பேன், இயேசுவை ஆராதிப்பேன். ஆமென். ஆண்டவரே உம்மையே நாங்கள் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே தோல்வி இல்லை. ஆமென். வாசல் திறக்கப்படும், ஜெயம் உண்டாகும். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களோடு என்னோடு நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய தாசனை இந்த நேரத்தில் நீர் எங்கள் மத்தியிலே நீர் பயன்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இரண்டாவது ஆராதனையில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. உம்முடைய மகன் மூலம் பேசும். மாலை விசேஷத்த கூட்டத்திலும் நாங்கள் எல்லாரும் வந்து உம்முடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்த உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் நம் அனைவரோடும், விசேஷமாக ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்த அருமையான தேவ ஊழியரோடும் அவருடைய குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.